ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொறுன்னு முந்திரி பக்கோடா தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்குங்க. இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க. நம்ம வந்து முந்திரி பக்கோடா வந்து நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் தான் வாங்கியிருப்போம். இன்றைக்கி இதை வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முந்திரி பக்கோடா செய்கிறதுக்கு நான் 1 கப்பு கடலை மாவு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச இஞ்சியை சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை வாஷ் பண்ணி இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, பாதி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன், இதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க, இதையும் சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து 100 கிராம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. நீங்கள் முழு முந்திரி பருப்பு கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி பாதி பாதியாக இருக்கிறது கூட எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுலாங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ தான் வந்து அந்த சோம்பு இஞ்சி இதெல்லாம் நல்லா வாசனையாக எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடணும். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம வந்து தண்ணி தெளித்து தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இது கூடவே 2 ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அதையும் இப்போ நல்லா கலந்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும், நீங்கள் 1 ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. போல் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க. எண்ணெயை கலந்துட்டு கையால் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த அளவு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு நீங்கள் வந்து தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது, தண்ணி தெளித்து தாங்க சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி மேலே நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் பஜ்ஜி மாதிரி ஆகிடும், முந்திரி பக்கோடா கிறிஸ்பியாக இருக்காது அப்புறம். அதனால் தண்ணி தெளித்து சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த அளவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், ஹையில் வச்சிடாதீங்க. வச்சிட்டிங்கன்னா மேலெல்லாம் கரிஞ்சிரும், அப்புறம் உள்ளெல்லாம் வேகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குங்க. நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. மிதமான தீயிலே வச்சு செய்யுங்க, அப்போ தான் கரிஞ்சிடாமல் இருக்கும், நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு தாங்க நீங்கள் எடுக்கணும். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்போ இது போலவே மிச்சம் உள்ள மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக உதுத்து விடுங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ உங்களுக்கு நான் எல்லாமே செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன். எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பி ஆன பிறகு இந்த பக்கோடா மேலே சேர்த்துக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க, மொறுன்னு முந்திரி பக்கோடாலாம் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு டீயோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.